எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த கதை கேட்டு தான் ஏமி வந்தாங்க. ஏமி வந்து ஆஃப்டர் 2.0க்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் அந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏமி வந்து மெட்ராஸ் பண்ண பார்த்த ஏமிக்கும் இப்போது மிஷன் ஏமிக்கும் ஏகப்பட்ட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிமிஷா இந்த கதை கேட்டோன்னா யூஸ்வலாக வந்து இந்த படத்தில் ஒரு ப்ராப்பர் மலையாளியாக வராங்க. ஒரு ஒரு நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஆக்டர். இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்க ஒரு 5 ஃபீமேல் ஆக்டரில் கண்டிப்பாக நிமிஷாவும் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் அவ்வளோ ஒரு கிரேட் ஆக்டர் நான் சொல்லணும். பரத், தேங்க்யூ பரத், நான் சொன்னோன்னே வந்ததுக்கு. பிகாஸ் ரொம்ப ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு கன்னடத்தில். நம்ம வில்லனாக கேட்டோம், உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தார். அதே மாதிரி விராஜ் அண்ட் அபிஹாசன், எவ்ரி ஒன் அண்ட் லாட் ஆஃப் நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்மிங் பேக் டு இயல், த லிட்டில் ஏஞ்சல், அவள் தான் வந்து செட்டில் வந்து இந்த சோல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த பொண்ணு. பிகாஸ் அவங்க பாண்டிங் தான் இந்த படமே. தமிழ் சார் நான் ரொம்ப ரஃப் வெர்ஷன் தான் காமிச்சேன். இப்போ கண்டிப்பாக ஒரு ஃபைனல் வெர்ஷன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் சார் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்த்தே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஒரு ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கண்டிப்பாக லைக்காக நாங்கள் இன்னும் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஸ்ரீ கோகுலம் சினிமாஸ் அவங்க இந்த படத்தில் பயன் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் லைக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கும் நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லணும். சந்தீப் ஃபஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ பெரிய படம் ஹேண்டில் பண்ணுறாரு. பிசி ஸ்ரீராம் சாரோட அசிஸ்டண்ட் அவர். என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், தமிழ் சினிமாவோட அடுத்த நீரோஷாவாக இருப்பார் அவர், நான் நம்புகிறேன். அண்ட் ஆர்ட் டைரக்டர் சரவணன், ஸோ மச் ஆஃப் பொட்டென்ஷியல். பெரிய கரியர் இருக்குது அவருக்கும். எல்லாம் சின்ன பசங்க, ருச்சி, எவ்ரி ஒன். அண்ட் ராஜா கிருஷ்ணன், சவுண்ட் டிசைனர். அண்ட் ஆண்டனி சார், இதை பற்றி உங்களை பற்றி என்ன சொல்லணும் சார், நிறைய கம்மியாக பேசுவார், நிறைய வேலை செய்வார். செல்வா மாஸ்டர், இந்த படத்தோட பாதி டைரக்டர் நீங்கள் தான். அவர் தான் இந்த படத்தோட, ஏன்னா நிறைய சீக்வன்ஸ் இருந்தது, நிறைய நைட் ஷூட்ஸு, எல்லாருமே டயர்டாக இருக்கும் போது எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு ஓடினது செல்வா மாஸ்டர் தான். தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒர்க். ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு 10 நாள் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸ்லாம் வந்து 5 நாள் 6 நாளில் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் எல்லாருமே, டீம் ஃபுல்லாகவே. எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும். யாருக்கு விட்டுருக்கேன்னு தெரியல. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் எல்லாருமே ரொம்ப டே நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து படங்களோட ஸ்டைல் மாறிடுச்சு. நம்ம முன்ன மாதிரி இல்லை. இப்போ டிஜிட்டலுக்கான சினிமா, தியேட்டருக்கான சினிமாவை மாறிட்டு இருக்கு. இப்போ டிஜிட்டல் சினிமா அப்படின்றது நம்ம வந்து சின்ன படங்கள், இல்லை ஒரு கண்டென்ட்டான படங்கள் நிறையா டிஜிட்டலில் பார்த்துலாம். ஆனால் இப்போ தியேட்டருக்கான படங்கள் வரணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் தயவு செஞ்சு நம்பலாம். பிகாஸ் அது நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியும். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டீம் மொத்தமாக சேர்ந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அது டிசப்பாயிண்ட் கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. 2 படங்கள், அதாவது அயலான் அண்ட் கேப்டன் மில்லர் கண்டிப்பாக வருது. அந்த 2 படமே என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரவிக்குமாரும் அருண் மதேஸ்வரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். எல்லாருமே சேர்ந்து ஜெயிக்கணும், அதுதான் என்னோட விஷஸ். தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு த என்டையர் மீடியா. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் அகெயின் த ஹோல் டீம். அண்ட் தேங்க்ஸ் டு ராஜசேகர் சார், எவ்ரி ஒன். தேங்க்யூ.